பொறுக்கி போனை பேசிக்கிட்டு இடிக்கிற மாதிரி வருவியா? கண்ணு தெரியாது? ஏய் முண்டம், நான் போனை பேசிக்கிட்டு வரேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ரோட்ல யார் வரான்னு பார்க்க மாட்டியா? புத்தகத்தை விரிச்சு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், யாருகிட்ட பேசுறனே பார்த்து பேசு. எங்க அப்பா கிட்ட சொன்னேன், உன்னை உள்ள தள்ளி லாடம் கட்டிட போறாங்க. ஏற்கனவே உன் வீட்டுல நீ தண்டச்சோறு, இன்னும் என்கிட்ட வாலாட்டி, அப்புறம் உங்க அப்பா கிட்ட இன்னும் கிளி வாங்காத. மரியாதையா பார்த்து போ. இங்க பாரு, போனா போது பொம்பளை பிள்ளையாச்சேன்னு கம்முன்னு போறேன். உன் அப்பனுக்கு பயந்தெல்லாம் போல. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோ. யார பார்த்து தண்டச்சோறுங்கிற? ஏய், நான் டிகிரி முடிச்சிட்டு தான் இருக்கேன், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். வேலை கிடைக்கும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சும்மா வாயில வந்ததை பேசுனேன், அப்புறம் நடக்கிறதே வேற. முதல்ல வீட்டுக்குள்ள உட்காந்து அடக்க உடக்கமா புஸ்தகத்தை படி. இப்படி ரோட்ல நின்று படிச்சா மண்டையில படிப்பு ஏறுமாக்கும். போற வர்றவனை பார்த்துக்கிட்டு படிப்பை கோட்டை விட்டுறாத. ஐயா, உங்கள் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நீங்க படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கட்டும். எங்களுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியும். நீங்க ஒன்னும் அறிவுரை சொல்ல வேண்டாம். உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. சி, உன்னை பார்த்து நல்ல பிள்ளைன்னு நம்பிட்டேன். நீ சரியான ராட்சசியா இருப்ப போல இருக்க. ஏ, நல்ல பிள்ளையா இருந்தா கல்யாணம் கட்டிக்க போறியாக்கும்? ஒன்ன மாதிரி ஒரு தண்டச்சரை கட்டிக்கிட்டு நான் படாத பாடுபடுறதுக்கா? போ போ, போய் வேலையை பாரு. பெருசா இவன் சர்டிபிகேட் கொடுக்க வந்துட்டான். அடியே, ஒரு நாள் உன் வாயை இழுத்து வச்சு நறுக்க போறனா இல்லையான்னு பாரு. ஆமா, இவரே நறுக்கிற வரைக்கும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருப்போம். போடா தண்டச்சோறு. போடி செப்ப முக்கி. என்னடி பாக்குற அந்த கண்ணி? சி, போடா முட்டக்கண்ணா. சி, நீ சீக்கிரம் வரமாட்டே. உனக்காக காத்திருந்து கண்டவன்ட்டெல்லாம் கிளி வாங்க வேண்டியதா இருக்கு. பார்த்தேன், நல்லாதான் திரும்பி திரும்பி பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறீங்க. மோதல் கூடிய சீக்கிரம் காதலா மாறும் போல இருக்கு. அடச்சி, உன் வாய கழுவு. இந்த மூஞ்சிய நானு காதலிக்க போறேன். சரியான லூசு பைய தண்டசோறு. இவனை காதல் ஒண்ணுதான் இவனுக்கு குறை. இவனை காதலிக்கிறாளாக்கும். ஏய், இப்படி சொன்னவளுவ எல்லாரையும் நானும் பார்த்துட்டேன். முதல்ல மோதல்ல தான் ஆரம்பிக்கும், அப்புறம்தான் காதலாகும். அடியே, வாய கழுவு. எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தானே வந்த வேலையை பார்ப்போம். அதை விட்டுட்டு சும்மா கண்டவனை பத்தியும் பேசிக்கிட்டே இருக்காத. இப்ப அப்படித்தான் சொல்லுவேன். அப்புறம் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடி, பார்க்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவேன். அறிவு கெட்டவளே, உனக்காக காத்திருந்ததுக்கு நானாவது 2 லெசனை முடிச்சிருப்பேன். மரியாதையா வா. சரி, என்கிட்ட ஏன் கோபப்படுற? உள்ளத சொன்னேன். சே, நம்ம மேலதான் தப்போ. நம்ம அவகிட்ட கோவப்பட்டிருக்க கூடாது. ஆனாலும் அவன் பாவம், அவனை போய் தண்டசோறுன்னு சொல்லிட்டோமே. ஏற்கனவே அவங்க வீட்டில் தண்டசோறுன்னு சொல்றாங்கன்னு அவன் மன உளைச்சல இருப்பான். நாம வேற அவனை கூட மட்டும் கடுப்பேத்திட்டோம். அப்புறமா பார்த்தா சாரி சொல்லணும். என்னடி யோசனை எங்க போகுது? ஐயோ பாவம், ஏற்கனவே வீட்டில் எல்லாரும் தண்டசோறுன்னு சொல்றாங்க. பத்தாதுக்கு நானும் அவனை இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு நினைக்கிறியா? என்னடி வாய ஆன்னு பொழக்கிற? அப்படித்தானே நினைக்கிற? இல்லையே, நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல. சரி வா, டைம் ஆயிட்டு, போய் படிப்போம். ஏண்டி போய் சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? முதல்ல ஏசுவ, அப்புறம் பாவம்னு நினைப்ப. அந்த மாதிரிதான் இதுவும். சரி, அப்புறமா அவனை பார்த்தா சாரி சொல்லு. நான் ஏன் சாரி சொல்லணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? வா போவும். நீ கண்டிப்பா சாரி சொல்வ, அது எனக்கு தெரியும். சரி வா. அம்மா அம்மா இம்மா, சீக்கிரம் அம்மா. இக்கா எங்க இருக்க? சீக்கிரம் வா. என்னடா, என்ன விஷயம்? சந்தோஷமா வந்திருக்க? ஆமாக்கா, சந்தோஷமான விஷயம்தான். அம்மாவும் வரட்டும், அப்புறம் சொல்றேன். என்னடா, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? சொல்லு. ஏம்மா, இந்த உலகத்திலேயே உனக்கு சந்தோஷமான விஷயம் எனக்கு வேலை கிடைக்கிறது தானே. அதை விட வேற என்ன சந்தோஷம் வந்துற போது? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. என்னடா சொல்ற? உனக்கு வேலை கிடைச்சிட்டா? ஐயோ, கையும் ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கு. எப்படா போனோம்? எப்படா நியூஸ் வந்துச்சு? ஏம்மா, என்ன டிவிலையா நியூஸ் போட போறான்? இப்பதான் போன்ல சொன்னாங்க, ஆஃபர் லெட்டரு நாளைக்கு அனுப்புறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்பா, கடவுள் கண்ணை திறந்துட்டான். ஏலே, உங்க அப்பாவை எழுப்பி சொல்லல, சந்தோஷப்படுவாங்க. என்னல, சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? ஆமா, அப்பாவை எழுப்பி சொன்னா சந்தோஷப்படுவாராக்கும். அதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. ஏலே, என்ன பேச்சு பேசுற? நேத்து வரைக்கும் அவரு உனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிடந்தாரு.
இன்னைக்கு வேலை கிடைச்சிட்டானா முதல்ல நீ அவர்கிட்ட தானே சொல்லணும். உங்களுக்குள்ள உள்ள சண்டையெல்லாம் தூர போடு. அவரு நீ நல்ல வேலைக்கு போகணும், நல்ல உருப்படணுமே நினைச்சுதான் அவர் இப்படி பேசினாரு. என்னைக்கு அது அவர் மனசுல உனக்கு பாசம் இல்லாமலா இருக்கும்? ஒழுங்கா அவரை எழுப்பி சொல்லு. அதெல்லாம் அவர் எழும்பட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். இல்லே, உனக்கு வேலை கிடைச்சிட்டுனா ரொம்ப சந்தோஷம். என்னல சம்பளம் கொடுப்பாங்க? இக்கா, ஸ்டார்டிங்ல 25,000 ரூபா தான் சம்பளம். அப்புறம் போக போக என்னோட வேலையை பார்த்து கூட்டுவாங்க. முதல்ல அப்படிதாங்க்கா கொடுப்பாங்க. நாம படுற கஷ்டத்துக்கு 25,000 ரூபாய் பெரிய காசுல. முதல்ல நல்ல வேலைனா சேர்ந்துரு. ஐயோ அம்மா, இது நல்ல கம்பெனி, நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. நான் ஆஃபர் லெட்டர் வரட்டும், படிச்சு பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்றேன். சரிம்மா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? நாளையிலிருந்து நீயும் உன் புருஷனும் வயக்காட்டுலலாம் போய் கஷ்டப்பட வேண்டாம். இத அவர் எந்திரிச்சதும் நானே சொன்னேன்னு சொல்லிடு. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்ட வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லிட்டு வரேன். ஆமா, இது வரைக்கும் வேலை கிடைச்ச உடனே நாங்க வயக்காட்டு பக்கம் போக கூடாதாக்கும். அட போல, அவரு போகாம இருக்கவும் மாட்டாரு. நானும் அப்படித்தான். சரி, நீ போய் சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு வா. நீ வந்துதான் உங்க அப்பாட்ட சொல்லணும். அட போமா, நீ ஏன் சொல்லிடு, நான் வாரேன். எப்படி ஒட்டி அவனுக்கு வேலை கிடைச்சிட்டு அது வரைக்கும் சந்தோஷம். ஒரு சுமை குறைஞ்சிச்சு. உன்னையும் கூடிய சீக்கிரம் புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவான். அம்மா, தம்பி வேலைக்கு போகணும்னா முதல்ல அவனுக்கு நல்ல சட்டை பேண்டா எடுத்து கொடுக்கணுமா. அவன் 4 பேரை மாதிரி நல்ல போட்டுட்டு போகணும்ல. பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போறானா இருக்கும். ஆமாட்டி, நானும் அதை தான் நினைச்சேன். நீயும் அதை தான் சொல்லிட்ட. உங்க அப்பா எந்திரிச்சதும் காசு கீசு வச்சிருக்காரான்னு கேட்கணும். அடியே, 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது போதும். சட்டப்பையில ஒரு 5,000 ரூபாய் இருக்கு, எடுத்து அவன்கிட்ட கொடுத்துரு. நல்ல துணிமணியா எடுத்துக்க சொல்லு. போய் மீனை வாங்கிட்டு வந்து குழம்பு வைங்க, சட்டு புட்டுன்னு சோறாக்கி வைங்க. அவன் வருவான், பசி தாங்க மாட்டான்ல. இப்ப சரியான ஆள்தான்ப்பா. இம்புட்டு நேரம் அவன் பேசினதை கேட்டுக்கிட்டு தானே இருந்திருக்கீங்க. ஆமாட்டி, அவன் வந்த உடனேயே அவன் சத்தத்திலே முடிச்சிட்டேன். அவன் வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம் தாங்கல. அவன் வாழ்க்கைக்காக தானே சத்தம் போடுறோம். ஆனா அவன் கிட்ட எப்படி முகம் கொடுத்து பேசுனதுதான் தெரியல. அதான் அப்படியே படுத்துக்கிட்டேன். சரியான ஆள் தாங்க நீங்க. நீங்க 2 வார்த்தை பேசியிருந்தா அவன் சந்தோஷப்பட்டிருப்பான்ல. அட போடி, இவ வேற. அவனுக்கு எல்லாம் தெரியும். நான் எப்படியும் கேட்டிருப்பேன்னு அவனுக்கு தெரியாமலா இருக்கும். சரியான ஆள் தான் அப்பாவும் மகனும். ஏய், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் சத்தம் போடுறது. அவன் நல்ல பையன்டி. அவனை பத்தி எனக்கு தெரியாதா? அவனை மாதிரி ஒரு புள்ள கிடைக்க நாம கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, இத்தனை நாள் தண்டச்சோரன் திட்டிட்டு இப்ப அவனுக்கு வேலை கிடைச்ச உடனே மாத்தி பேசுறீங்களாக்கும். ஏய், அவனை இப்படி பேசினதுனாலதான் அவன் இன்னைக்கு வேலைக்கு போயிருக்கான். இல்லனா இந்த பயில்வோ சுத்துற மாதிரி சுத்திக்கிட்டே அலைஞ்சி அவன் பிசாட்டி இருந்துருவான். அதனாலதான் அவன் அப்படி ஏசுறது. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா? சரிங்க, பிள்ளை வந்துருவான். நான் போய் சமையல பாக்குறேன். இனி தடா புடலாம் அவனுக்கு சாப்பாடு நடக்கும். நம்மள எங்க கண்டுக்குவ? அட போங்க, நீங்க வேற. சரிப்பா, அவளோ ஸ்கூல்ல இருந்து வந்துருவா. நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ இருமா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஐயோ அப்பா வேண்டாம், அது 50 தூரம் நீங்க நடக்கணும். நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா.